இது ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது ஒரு பாக்ஸ் இருக்குது. அது எடுத்துக்கிற ஆச்சுட்டு அது நேர் பாக்ஸ் ஆகிடுது. நல்லா போதும். போர்டு மாற்றின மாடல் இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே முதலிடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஆரம்ப கல்வியிலும் சரி, நடுநிலை கல்வியிலும் சரி, மேல்நிலை கல்வியிலும் மாணவர்கள் சிறந்து விளங்கினால்தான், தேர்வு பெற்றால்தான் உயர்நிலை கல்வியில அவர்கள் முதலிடத்தை பெற முடியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம், மாடல் ஸ்கூல் என்று அதை சிறப்பாக அமைத்திட வேண்டும், கட்டடங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்தார்கள். மாணவ மாணவிகள் இருபாலும் அங்கே தங்கி அங்கே படிப்பதன் மூலமாக கல்வித்தரத்தை உயர்த்த முடியும். நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் படிக்க முடியும், மாணவர்கள் படிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு, ஒன்று திருச்சி, மற்றொன்று விழுப்புரம், இன்னொன்று கடலூர், இன்னொன்று கள்ளக்குறிச்சி, நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 9, 10, 11, 12 +2 அது வரைக்கும் படிக்கிற மாணவிகள் இந்த கட்டடத்திலேயே இங்கே தங்கி இங்கே படிக்க முடியும். மாணவிகளும் 440 பேர் தங்கலாம், மாணவர்களும் 440 பேர் தங்கலாம். ஆக 880 பேர் தங்கி படிக்கக்கூடிய இந்த உண்டு உறைவிட பள்ளி, அதாவது மாதிரி பள்ளி, இந்த மாடல் ஸ்கூல், அதை கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் நேரடியாக இந்த மாதிரி பள்ளி, மாடல் ஸ்கூல், இதை ஆய்வு செய்து என்னென்ன பள்ளிகள்லாம் இன்னும் மிச்சம் இருக்கிறது, செய்ய வேண்டிய பள்ளிகள் என்னென்ன என்பதை, நான் சம்பந்தப்பட்டிருக்கிற பொதுப்பணித்துறை தான் இந்த கட்டடத்தை கட்டினார்கள். எனவே அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். பிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, மைக்ரோபயாலஜி லேபு, அது அண்ணில் நூலகம், லைப்ரரி, அது அண்ணில் இன்றைக்கு இருக்கிற கணினி, கம்ப்யூட்டர் சென்டர் இத்தனையும் இங்கே இந்த மாடல் ஸ்கூலில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. நிறைய பெயிண்டில் எடுத்துருக்கிறாங்க. இதனால ஃபைனல் டச்சுன்னு ஒன்று இருப்பாங்க பார், அதெல்லாம் முதலமைச்சருடைய இசையமைப்பு பின்னால் அவைகள்லாம் இங்கே முழுமை பெறும். அரசியலில் கேள்வி கேட்குறீங்களா? சோழர்கள் ஆண்ட தஞ்சாவூரும் சரி, தஞ்சாவூருக்கு பின்னால் சோழர்கள் ஆண்ட கங்கை சோழபுரம் நேரடியாக வந்து நம்முடைய தமிழருடைய மூவேந்தர்கள் ஒருவராக இருக்கிற சோழருடைய பெருமையை பற்றி பேசியதை நான் வரவேற்கிறேன். ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் அவர் வந்து அதை என்ன சொல்றது குறிப்பிடுகிற பொழுது, இந்த லாங்குவேஜில் குறிப்பிடுகிற பொழுது அழகு தமிழ் என்பது நமக்கு புரிகிறது. அந்த 2 பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய அழகு தமிழுடைய நளினங்கள், அதனுடைய முக்கியத்துவம் நாம் புரிகிறது. ஆனால் அதுக்கு பற்றியான அவருடைய கருத்தை சொல்கிற போது, இந்தியை பற்றி பேசுகிற போது நமக்கும் புரியல. ஏன்னா வார்த்தைகளே கடுமையாக தான் இருக்குது, அது ஒன்றும் இனிமையாக இல்லை. வார்த்தைகளே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்தி வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் எப்பயுமே, இல்லையா? அதனால் முழுமையாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் பேசியிருந்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும்.